டு விபி கோச்சிங் சென்டர் குரூப் 2 அண்ட் குரூப் 4 உடைய சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டிஎன்பிசி இப்போ வெளியிட்ட அந்த நோட்டீஸ் படி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபியூச்சரில் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிட்டு பின்னால் யூஸ் ஆகிற மாதிரி சிலபஸை சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நோட்டீஸில். ஸோ இப்போ அந்த சிலபஸை பற்றி பார்க்க போகிறோம். குரூப் 4 சிலபஸ் வந்து சேம், அந்த கொஷினோடைய பேட்டர்ன் வந்து சேம் தான். பட் உள்ளே இருக்க டாப்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி எப்பயுமே கொஷின் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தது கிடையாது. ஆனால் இந்த டைம் வந்து டிஎன்பிசி வந்து கொஷின்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஜென்ரல் சயின்ஸில் 5 கொஷின்ஸு, யூனிட் 2 அதாவது ஜியோகிராஃபியில் வந்து 5 கொஷின்ஸு, ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 கொஷின்ஸு, இந்தியன் பாலிட்டியில் வந்து 15 கொஷின்ஸு, எக்கனாமி டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு 20 கொஷின்ஸு, ஹிஸ்ட்ரி அண்டு கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இதில் 20 கொஷின்ஸு. இப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஜென்ரல் ஸ்டடீஸை 75 கொஷின்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆப்டிடியூட் அண்டு மென்டல் எபிலிட்டி இதில் வந்து 25 கொஷின். இதுவுமே எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஆப்டிடியூட்டில் 15 கொஷின்ஸும், ரீசனிங்கில் 10 கொஷின்ஸும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு தமிழில் வந்து நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தமிழில் மேக்ஸிமம் என்ன பண்ணாங்க, இலக்கணத்தில் அதிகமாக என்ன பண்ணியிருக்காங்க, ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இலக்கணம் அப்படின்னா 25 கொஷின்ஸு, சொல்லகராதி 15 கேள்விகள், அடுத்து வந்து எழுதும் திறன் 15 கொஷின்ஸு, நெக்ஸ்ட்டு கலை சொற்களில் 10 கொஷின்ஸு, வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறனில் 15 கொஷின்ஸு, எளிய மொழிபெயர்ப்பு 5 கேள்விகள், இலக்கியம் தமிழ் அறிஞர் தமிழ் தொண்டும் இதில் வந்து 15 கேள்விகள் பிரிச்சிருக்காங்க. அதாவது போன டைம் குரூப் 4லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த லிட்ரேச்சர்லேருந்து கேட்குறத குறைச்சிட்டாங்க. ஃபுல்லாக கிராமரில் தான் நிறைய ஃபோக்கஸ் அவங்களுக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா 15 கொஷின்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா திருக்குறளில் வந்து 20 அதிகாரங்கள் இதுலேயே அடங்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதனால் நமக்கு வந்து இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறத ஜென்ரல் கிராமரில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா அழகு 7க்கான பாடத்திட்டம் பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு வரையிலான அப் டு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த யூனிட் 7 மட்டும் பார்த்திங்கன்னா, அதாவது 10th புக்கில் தான் கேட்பாங்க. 10th புக்குள்ளே இருக்கிற 6 to 10th இருக்கிற புக்கில் தான் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குரூப் 4க்கு ஜென்ரல் இங்கிலீஷ் கிடையாது. அதாவது டிஃப்ரெண்டபிள்டு கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் ஜென்ரல் இங்கிலீஷ். அவங்க வந்து ஜென்ரல் தமிழ் சூஸ் பண்ணலாம், அது இங்கிலீஷ் சூஸ் பண்ணலாம். மற்றபடி யாருமே வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து எடுக்க முடியாது. ஜென்ரல் தமிழ் கம்பல்சரி எழுதி ஆகணும். ஸோ சேம் அதே போல் ஜென்ரல் தமிழை போலவும் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து பேட்டர்ன் மாற்றிருக்காங்க. அந்த சிலபஸ் பேட்டர்ன் அதெல்லாமே மாற்றிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாவே அதே போல் தான் கிராமரில் 25 கொஷின், அப்படியே பார்த்தீங்கன்னா கடைசி வந்து லிட்ரரி ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி 15 கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. அது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் சேம் அதே டைப்பில் தான் கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. த சிலபஸ் ஃபார் யூனிட் 7 பேஸ்ட் ஆன் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ் அப் டு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்ற மாதிரி நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைம் வந்து குரூப் 2வில் நடந்த மாதிரி நடக்காது அப்படின்றத வந்து தெளிவுபடுத்த தான் டிஎன்பிசி இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள்.